அஸ்ஸலாமு அலைக்கும். குற்றாலம் போயிட்டு வந்து பேக் டு ரொட்டீன். ஈவினிங் போல் மார்க்கெட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே காய் வாங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கேரட் பாட்டி ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. நாங்கள் டிவிலேருந்து ஏதோ பேட்டி எடுக்கிறோன்னு நினச்சிக்கிட்டாங்க. நாங்கள் யூடியூப் சேனலுக்கு தான் வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னோம். எல்லா டிவிலையும் நான் வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க இன்னசென்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. மார்க்கெட் போயிட்டு வந்து ரொம்பவே டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் காயெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி டின்னர் ரெடியாக அப்போ முடிச்சு சாப்பிட்டோம். வெள்ளை பும்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி கிடச்சிச்சு. அதையும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே அதை பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்னமோ தெரில, இப்போ காய் விலைலாம் ரொம்ப ஜாஸ்தியாக ஏறி போயிடுச்சு. நான் சின்ன வயசில் இருக்கப்போலாம் அந்த கேரட்லாம் வந்து கிலோ 10 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கேன். இப்போ அதெல்லாம் வாங்கவே முடியல. கிலோ 100 ரூபா அளவுக்குலாம் விற்றுட்டு இருக்காங்க. தங்கத்தோட ரேஞ்சு விலைக்கு காய்கறிலாம் விற்றுட்டு இருக்காங்க. இப்போ மக்களுக்கெல்லாம் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு போல், காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே என்னமோ காய் விலைலாம் ரொம்ப ஏறி போயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.